guys, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் எப்பயுமே வந்து கோயம்பேடு போயிட்டு காய் வாங்கிட்டு வந்து வைப்போம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா பக்கத்தில் வந்து அடிக்கடி போயிட்டு காயெல்லாம் வாங்க முடியாது, அதுவும் இல்லாமல் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து சரி கோயம்பேடுலேயே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கோயம்பேடுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஊரில் இருந்து வந்த பிறகு காய்கறியே வாங்கலை. ஸோ 2 நாளாக வந்து எப்படியோ சமாளிச்சிட்டோம். 2-3 நாளாக அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிற காயை வச்சு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வச்சு சமாளிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு வழியாக போயிட்டு காய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு தான் போய் காய் வாங்கிட்டு வந்துடணும். கோயம்பேடுக்கு போகிற வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால், ஏன்னா அங்கே வந்து மழை, இன்றைக்கி சரியான மழை. அதனால அங்கே மழைலாம் பெஞ்சு ரொம்ப சதன்னு இருந்தது, அதனால எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன காயெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா? இதில் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து மொத்தமாக வாங்கியாச்சு. டாடி ஒட்டக்கச்சிவிங்க வச்சு விளாண்டுட்டு இருக்கா தியா. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு. கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே மொத்தமாக வாங்கியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து அப்பப்போ போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால மொத்தமாக எப்பயுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். எல்லாம் 3 கட்டு வேறு. ஏன்னா வந்து கொத்தமல்லி துவையெல்லாம் அரைப்போம்ல, அதனால காய் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த காயை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்து பெரிய விஷயம். நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரேக்ஸ் எதுவுமே வாங்கலை ஃப்ரிட்ஜுக்கு. அதெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும், ஒரு ஐட்டமாக தான் வாங்கணும். இப்போதைக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே சும்மா அப்படியே ஒரு காயை தனித்தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது மட்டும் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பார்த்து வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே இந்த கொத்தமல்லி எடுத்தாச்சு. ஏன்னா எப்பயுமே காயை எடுத்து வைக்கும் போது லாஸ்ட்டாக தான் இந்த கொத்தமல்லியை தொடுவோம். ஆனால் இன்னைக்கு கையில் ஃபஸ்ட்டே மாட்டிடுச்சு, தெரியாமல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா ஃபைனலாக அந்த கொத்தமல்லி புதினாலாம் கிள்ளி வச்சிடலாம் அழகா. ஃபஸ்ட்டே வந்து இப்போ கொத்தமல்லி எடுத்தனால இப்போ டைம் வந்து ரொம்ப இழுத்துட்டே இருக்குது. ஆமாம். ஸோ அவ்வளோதான், கொத்தமல்லி முடிய போகுது. 3 கட்டாக எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி கை பார்த்தாச்சு. சரி, கை பார்த்துட்டு சரி இப்போ காயெலாம் வாங்கியிருக்கல, இப்போ என்ன காய் எவ்வளோ விலைக்கு வாங்கினா எதாவது ஐடியா இருக்கா? அவங்க சொன்னால் அவங்களும் கோயம்பேட்டில் நியர்பை கோயம்பேடு இருக்கவங்க கோயம்பேட்லேயே வாங்கிப்பாங்களா? போயிட்டு கோயம்பேட்டில் போய் வாங்குறதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா? அங்கே வந்து நமக்கு வந்து பல்காக மட்டும்தான் தருவாங்க. 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். இது இப்போ நம்ம 2 பேர் பாப்பா 3 பேருக்கு வந்து இவ்வளோ காய் அதிகம். கோயம்பேட்டில் வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி தான் வந்து மொத்த பல்க் குவான்டிட்டியில தான் தருவாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் வந்து சில இடத்துல கூறு கட்டி தருவாங்க 10 ரூபாய் 20 ரூபாய்க்குல. அந்த மாதிரி தேடி தான் நாங்கள் வாங்குறது. ஏன்னா மொத்தமாக 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, காய் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா. இப்போ சரி கொஞ்சம் காய் எக்ஸ்ட்ரா இருக்கு, நிறைய இருக்கு, அத்தை மாமாட்ட கொடுத்தா அத்தை மாமாவும் ஏமா எங்களுக்குமே நிறைய இருக்குமா இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அப்புறம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால இது என்னப்பா ஒரு கவரில் போட்டு வச்சிடலாமா? என்னென்ன காயெல்லாம் வாங்கியிருக்கோம் பார்த்துடலாம். இது என்ன உள்ளே மாட்டிட்டு வர மாட்டேங்குது, அதான் அந்த நெட்டில் மாட்டியிருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடையில் போயிட்டு, அண்ணா நாங்கள் 2 பேர் தான், அதனால நீங்கள் 10 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்க காய் அப்படின்னு சொல்லி கேட்டோம். 10 ரூபாய்க்கு எப்படிக்கா தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை 2 பேர் தானா, வேஸ்ட் ஆகிடும், 10 ரூபாய்க்கு மட்டும் போடுங்க, எல்லா காயுமே போடுங்க, நான் 10 ரூபாய்க்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த காய்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ரேட்டு சொல்கிறோம் பாருங்கள். இது எல்லாமே 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இது எல்லாமே கோஸ் வந்து 2 கோஸ் வந்து 20 ரூபா, உருளைக்கிழங்கு வந்து 40 ரூபாய் கிலோ. இது காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 40 ரூபா, மிளகா 10 ரூபா. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து 1/2 கிலோ வந்து கோயம்பேட்டில் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த புதினா கட்டுலாம் ஒரு கட்டு 10 ரூபான்னு வாங்கியிருக்கோம் நாங்கள், சின்ன கட்டுலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் கொசுறு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம். ஜெயா வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து வைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயா வந்து மஷ்ரூம் கிரேவி வைப்பாங்க. மட்டன் கிரேவி எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து மஷ்ரூம் கிரேவியில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அவங்க வைக்கும்போது. இன்னைக்கு நைட்டு செஞ்சு தரேன். ஓகே டன். செஞ்சு தான் கேட்டால் செஞ்சு தர போகிறேன். இப்படிலாம் ஐஸ் வைக்கணுமா? ஐஸ்லாம்
அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய். இனி வந்து நம்ம தனித்தனியாக அந்த கேரி பேக் கவர் மாதிரி இருக்கும்பா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது மாதிரி வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் கொடுங்க கேரட்டு. இவ்வளோ கேரட்டும் 10 ரூபா தான். பரவாயில்ல. ஓகே, சீக்கிரமாக அது வாங்குவோம், ஸ்டோரேஜ் கண்டெய்னரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய். கண்டெய்னர் வந்து வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு. இது ஆனால் ஒன்று மேலே ஒன்று தான் போடணும், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சி எல்லாமே பிரிஞ்சிக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி அதெல்லாம் செய்வோம்ல, அதனால கத்திரிக்காய் எப்பவுமே. அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் ஃப்ரை, கத்திரிக்காயில் நம்ம அதிகமாக தான் பண்ணுறோம்ல. அதுக்கப்புறம் வந்து கோவக்காய், முள்ளங்கி. அதுக்கப்புறம் தாங்க ஒரே ஒரு பீட்ரூட்டு, 2 சவுச்சவு. பீட்ரூட் வந்து ஒரு காய் தான் வாங்கினோம், போதும் எங்களுக்கு. நாங்கள் 3 பேர், எங்களுக்கு இது போதும். கவரில் கட்டி வச்சுப்போம். அப்புறம் 2 சவுச்சவ். ஆனால் இது இப்படி வச்சுட்டு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு புடலங்காய். சொரக்காய் வாங்கலான்னு பார்த்தோம், சொரக்காய் கிடைக்கல. சரி ஓகே, புடலங்காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து 2 கோஸ் வாங்கினோம். 2 கோஸ். நாங்கள் வந்து இந்த குட்டி கோஸ் தான் வாங்கலான்னு பிளானு. ஆனால் வந்து 2 கோஸ் 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் ஒரு கவரில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வாங்கினோம், காலிஃப்ளவர். அதுக்கப்புறம் காளான். நீங்கள் காளான் காமிச்சிட்டோம்ல, காளான். அப்புறம் காளான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், காளான் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால காளி. வெங்காயம் மட்டும் வாங்கலை, வெங்காயம் வந்து காலியான அப்புறம் வாங்கிக்கலாம். பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, உருளைக்கிழங்கும் கொஞ்சம். மண் உருளைக்கிழங்கு தான்ப்பா டேஸ்ட்டு, அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் காய்கறி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பார்த்துடலாமா. ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜு டோர் மாதிரியே ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்னும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக அந்த பேஸ்கெட் மாதிரிலாம் வாங்கலை, ஆர்கனைசிங் பேஸ்கெட்லாம் சும்மா அப்படியே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்கெட் வாங்கின பிறகு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்த பேஸ்கெட்லாம் வாங்கின அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா நார்மலாக அப்படின்னு மட்டும் பார்க்கலாமா. இங்கே வந்து தக்காளி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கொத்தமல்லி எடுத்தோம்ல அது. அதுக்கப்புறம் இங்கே காளான், இங்கே வந்து கோவக்காய், கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து கோஸு, காலிஃப்ளவரு. இது வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு இல்லை, அதனால் சாமிக்கு போடுறதுக்கு பூ. அதுக்கப்புறம் இதில் இங்கே வந்தால் மொத்தமாக அந்த காய்கறி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பீன்ஸு, கேரட்டு எல்லாமே இதில் வேணுங்கிறப்ப இதெல்லாம் எடுத்துக்க வேண்டியது தான். ஓகேயா. அதுக்கப்புறம் இது தேன், பாப்பாக்காக ஊர்லேருந்து கொண்டு வந்த தேன். அதுக்கப்புறம் இது வந்து மசாலா சோடா, கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதனால் அதில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுக்காக இந்த சோடா, மசாலா சோடாவில் வந்து இந்த சோடாவை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஃப்ரீசரில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இருக்காது, தண்ணி இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரீசரில் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கேயும் அவ்வளோதான். ஐஸ் க்யூப்ஸ்லாம் இங்கே வந்து இங்கே பாருங்கள் எப்படி விழுந்துருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃப்ரிட்ஜ். ஓவராலாக இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு டூர் மாதிரி ஆயிடுச்சுல்ல இன்னைக்கு, இல்லைப்பா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்காக நம்ம வாங்கின பொருள் இவ்வளோதான். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்பயுமே காய் வாங்கிட்டு வந்தோம்னா இப்படி தான் ஹெல்ப் பண்ணுவார் ஹஸ்பண்ட். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து தான் எடுத்து வைப்போம், அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்.
இந்த காயெல்லாம் எடுத்து வச்ச அப்புறம் வீட்டில் வந்து இப்படி தாங்க குப்பையாக இருக்கும். இந்த குப்பையெல்லாம் அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி அடுத்த vlogல வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே, டாட்டா, பாய் பாய். பாய்.